ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு விட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கிறலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறலாம். கடுகும் வெந்தயம் பொரியவும் பூண்டு சேர்த்துக்கிடலாம். பூண்டு கடுகெல்லாம் வதக்கணும்னு வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும்னு நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். தக்காளி வதங்கிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடலாம். தக்காளி நல்லா மசியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டு குழம்பு தூள் ஒரு 3 கரண்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து புளி கரைச்சல், எலுமிச்சை அளவு புளி கரைச்சல். உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. குழம்பெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. புளி கரைசல் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, மசாலாத்தூள் போட்டாச்சு. அடுத்து சேப்பக்கிழங்கு 2 விசில் வச்சு அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சுவையான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. நல்லா கொதிக்கவும் அடுத்த சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கிழங்கு போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சுவையான சேப்பக்கிழங்கு காரக்குழம்புங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவி விட்டுக்கிடலாம். ஏற்கனவே தலகத்துக்கு போட்டாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் வாசமாக இருக்கும்.
நல்ல சுவையாக நல்ல மணமாக இருக்குங்க. புளித்தண்ணி மசாலாலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா மசாலா வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா கிழங்கெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதாங்க, சுவையான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி.